வள்ளலார் மேலே வழக்கு போட்ட உலகம் இந்த உலகம். வள்ளலார் பாடிய திருவருட்பா தப்புன்னு வழக்கு போட்டார். யார்? ஆறுமுக நாவலர் தலைமையில் ஒரு 13 பேர் சேர்ந்த ஒரு குழு. அப்படி வழக்கு போட்டாச்சு. வழக்கு நீதிமன்றத்துக்கு வருது. நீதிபதியா இருக்கிறவர் ஆங்கிலேயர். வழக்குரைஞர் யாருன்னா முத்துசாமி ஐயர். வள்ளலார் நீதிமன்றத்துக்கு வரணும். நீதிபதி உத்தரவு, நீதிமன்ற உத்தரவு. இப்ப வள்ளலார் நீதிமன்றத்துக்கு வர்றாரு. இருந்தவங்க எல்லாரும் எந்த இடத்துல கும்பிடுறாங்க வள்ளலாரை பார்த்துட்டு. வள்ளலார் உள்ள நுழைஞ்சோன்னே எல்லாரும் கையெடுத்து கும்பிட்டாங்களாம். இந்த வழக்கு போட்டார் பாருங்க ஆறுமுக நாவலர், அவரும் சேர்ந்து கும்பிட்டுருக்கிறாரு. நீதிபதி கேட்டிருக்காரு, நீ தானே வழக்கு போட்ட, நீ அவருக்கு எதிரி தானே, நீ ஏயா கும்பிட்டான்னு நீதிபதி கேட்டிருக்காரு. இவர் சொன்னாரா என்னன்னு தெரியலங்க, அவரை பார்த்தோன்னே கும்பிடன்னு போல தோணுச்சு, என்ன அறியாம கும்பிட்டேன்னாராம். அப்ப என்ன அர்த்தம்? சில பேரை பார்த்தா கும்பிட தோணும், சில பேரை பார்த்தா கும்பிடு தொலைக்கணுமேனு தோணும். நடக்குதா இல்லையா? வள்ளலாவை பார்த்தா கும்பிடணும்னு தோணுச்சு. இன்னும் சில பேரை பார்த்தா கும்பிடு தொலைக்கணும் ஏதாவது சொல்லுவாங்களே, என்ன பார்த்து பார்க்காத மாதிரி போறிய, பதவியில இருந்து படுத்துறாங்கல்ல, பயத்தினாலே கும்பிட வேண்டியிருக்கு. எது போல சூரபதுமனா இருக்கும் போது எல்லாரும் அச்சத்தினாலே கும்பிட்டார்கள். அதே சூரபதுமனை கூறாக்கி சேவலும் மயிலுமாக வச்சோன்னா சேவலும் மயிலும் போற்றி, திருக்கை வேல் போற்றி, ஈராறு முகங்கள் போற்றி, தோல் போற்றின்னு அப்படி அன்பினாலே கும்பிடுதான். அப்போ அர்த்தம் இருக்கா? அன்னைக்கே அந்த வழக்கு தள்ளுபடி போச்சு. எல்லாமே நடைமுறையா பார்க்கிற போது ரொம்ப சிந்திக்க வேண்டிய விஷயங்கள் இந்த நாட்டுக்குள்ள ஏராளம் இருக்கு.